ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி ஹோம்மேக்கர். இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரா மேங்கோ வச்சு மாங்காயில் வச்சு ஒரு பச்சடி பண்ண போகிறோம். அந்த பச்சடி பொதுவாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி செஞ்சுருவோம். அந்த பச்சடி பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த மாங்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக சேர்க்குறது பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சணும். அந்த பாகு காய்ச்சறதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறணும். இப்போ அளவெண்ணங்கள் முதல்ல எவ்வளோ சேர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ இத்தனை கப் சேர்க்கணும் அத்தனை கப் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ரேண்டமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அப்படி சேர்த்துட்டு அந்த தண்ணி லேசாக கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 கிராம். அது டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 120 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் இதுக்கு சேர்த்துக்கலாம். பச்சடியில் பார்த்திங்கன்னா பொதுவாக மாங்காவோட டேஸ்ட்டும் தெரியணும், அதே நேரத்தில் வெல்லத்தோட டேஸ்ட்டும் தெரியணும். ஏதாவது ஒன்று கூட போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பச்சடி நல்லா வராது. பச்சடி ஒன்று புளிப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்கும். இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறணும். இப்போ நான் 120 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்லா சுத்தமான வெல்லம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணி முதல்ல நாங்கள் காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க. தண்ணி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன்னு பார்க்காதீங்க. தண்ணி வெல்லம் சூடு ஆக ஆக தண்ணி இன்னும் அதிகமாகும். வெல்லம் இன்னும் தண்ணி அதிகமாக விட ஆரம்பிக்கும் பாகு காய்ச்சும் போது. இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த பச்சடிக்கு அந்த கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் கடுகு சேர்க்க போகிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். கடுகு அதிகமாக போயிடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும். வரமிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துடுறேன். இந்த சைஸில் தான் கட் பண்ணும். இந்த சைஸில் கட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை விட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த க்ரீமியாக இருக்காது. இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். முதல்ல மாங்காய் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை பாகு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாங்காய் வேகாது. மாங்காய் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது இந்த பச்சடிக்கு இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புது வருஷத்தன்னைக்கு இந்த பச்சடி இல்லாமல் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த பச்சடி பண்ணிவிடுவோம். பட் பிகினர்ஸ்க்கு இப்போ தான் செய்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் எப்படிங்கிறது தெரியாது. இதில் பச்சடியில் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ கூட சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. எனக்கு வேப்பம்பூ கிடைக்கல இங்கே, அதனால் நான் அதை சேர்க்கலை. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உப்பும் சேர்த்துருக்கணும். உப்பு சேர்த்தா தான் இந்த இனிப்பு தூக்கலாக தெரியும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாகை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது சுத்தமான வெல்லம் தான், இருந்தாலும் ஒரு தடவை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிடுங்க. பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பாகு ரொம்ப பாகு பதம் அளவுக்குலாம் நான் எடுக்கலை. சாதாரணமான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது ஏன் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வத்தி வரும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியாக சேர்த்தா பாகு எப்படி சுருண்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொதி வரணும் அந்த பாகில். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, லேசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கனாலே அந்த பாகு இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காகிற வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.